வணக்கம் நண்பர்களே. மாயாச்சின்னு சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அந்த பூஜை நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்ச நம்ம பத்மா பார்வதியின் தோழியர் ரகுராம் சாட்டை வச்சு அடித்து வெளுக்கிறாங்க. அந்த பையன் காட்டி கொடுக்குறாங்க. என்ன ரவுடிகளை வச்சு கடத்தி இந்த பூஜையில் கலந்துக்க கூடாதுன்னு சொன்னவங்க உங்கள் வீட்டில் உண்ட வீட்டுக்கு இருந்தகம் பண்ணிட்டு இருக்க அந்த பாவிக இவங்க தான் அப்படின்னு காட்டி கொடுக்க நேரம் மன்னிச்சிருப்பா, நான் அவள் சார்பாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ரகுராம் அழகாக சாட்டை எடுத்து வெளுத்து எடுக்கிறாங்க. உன்னை நான் திருத்தாட்டா யாராலையும் திருத்த முடியாது பத்மா அப்படின்னு அன்னை கொண்டாங்க, நான் அடிக்கட்டு இந்த பார்வதியை அப்படின்னு சிவா பார்வதியை வெளுத்து எடுக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜான் புவனேஸ்வரி பயங்கர திட்டம் போடுறாங்க. அவங்க போடுற திட்டத்தில் நம்ம கதிருக்கு ஆப்பு வைக்கணும் அப்படின்னு கதிரோட பைக்கில் ஒரு பொருளை கொண்டு வச்சு கதிரை சிக்க வைக்கிறாங்கங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் அழகாட்டு பூஜை ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்துட்டு இருக்க நேரத்தில் நம்ம பத்மா பார்வதியும் பார்க்குறாங்க. இதில் ஒரு பையன் வராமல் இருந்தால் பூஜை நடக்காது அப்படின்னு சதி திட்டம் செய்து அந்த பையனை கடத்துகிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கதிர் அந்த பூஜையை வெற்றிகரமாக முடிக்கிறாங்க. இந்த சைடு அந்த கடத்தப்பட்ட நபர் நேர ரகுராம் கிட்ட வராங்க. என்னப்பா பூஜை நடந்த பிறகு நீ எதுக்காக வர அப்படின்னு கேட்ட நேரம், நான் வந்தேன், ஆனால் உங்கள் வீட்டில் உள்ளவங்களே இந்த பூஜையில் நான் கலந்துக்க கூடாதுன்னு சரி பண்ணாங்க. யாருப்பா அவங்க? அதான் பத்மா பார்வதி அப்படின்னு காட்டி கொடுக்குறாங்க. அப்படியே கோபம் தலைக்கேறுது ரகுராமுக்கு. சரி, அவள் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவங்கள அனுப்பி வச்சுக்கிட்டு, என்ன இந்த பூஜை என் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு நல்லா இருக்கிறதுக்காக சிவரஞ்சனிக்கும் அவள் பிள்ளைக்கும் செய்கிறக்கூட அந்த பூஜை நடக்கக்கூடாது. நீ சரி திட்டம் தீட்டளவு போயிட்டியா பத்மா? இந்த வீட்டில் ஒன்று அடக்க நாதான் உண்டு அப்படின்னு சாட்டை எடு அப்படின்னு அந்த இடத்துல சாட்டை எடுத்து நம்ம பத்மாவை அடி வெளுக்கிறாங்க. அண்ணே, நான் வேண்டான்னு தான் சொன்னேன், என்னை விடாமல் துரத்தி இப்படியெல்லாம் பண்ண பார்வதி தான் செய்தா, பார்வதிக்கு நான் கொடுக்குறேன், கவலைப்படாதுங்க அப்படின்னு சாட்டை எடுத்து நம்ம சிவா பார்வதியை வெளுத்து எடுக்கிறாங்க. கோபத்தின் உச்சியில் அப்படியே மிரண்டு போய் பார்க்குறாங்க. இந்த பத்மாமா பார்வதியை இப்படி போனால் சரிப்படாத நிலைமைக்கு நம்ம போயிடுவோம், நம்ம விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல இந்த வீட்டில் என்ன எதுக்கு எடுத்தாலும் அன்னையை நம்மளை அடிக்கிறது ஓவர் ஆகி போச்சு. ஆமாம், அவருக்கு பூஜைக்கு நம்ம சரி பண்ணதுக்கு இப்படி ஒரு அடி அப்படின்னு அந்த இடத்துல இருக்க நேரம், இது சும்மா விடக்கூடாது அண்ணி, நம்மளனா இந்த வீட்டில் இலக்காரமாக தானே நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு நம்ம புவனேஸ்வரிக்கு மண்டை பிச்சிக்க மாதிரி இருக்குது. நம்ம எப்படியோ ஹோட்டலை அவன் வாங்க முடியாத அளவு சரி பண்ணோம். கதிர் 50 லட்சத்துக்குள்ளே பத்திரத்தை கொடுத்து அந்த ஹோட்டலை இப்போ நடத்திட்டு இருக்கான். அதில் உள்ள ஹோட்டலில் உள்ள ஆட்களையும் நடத்தக்கூடாதுன்னு சரி பண்ணோம். அதுலேயும் அவங்க வீட்டுக்காரங்களை இறக்கி ஹோட்டலை ரன் பண்ணிட்டான். இப்போ என்ன பண்ணலாம்? எனக்கு ரகுராம பழிவாங்க இந்த கதிர் மேலே கையை வச்சாலே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது அப்படின்னு புவனேஸ்வரி மண்டையை பிச்சு யோசித்து கடைசியில் அவங்க மூளையில் தென்படுது. கதிரை ஜெயிலில் கம்பி எண்ணெய் வைக்கணும். கதிரோட எண்ணம் ஃபுல்லாக இப்படி கேடுகட்ட எண்ணம் தான், இவன் தவறானவை அப்படின்னு ரகுராம் மத்தியில் கதிரை கேவலப்படுத்தணும், அவமானப்படுத்தணும். கதிரை காலம் ஃபுல்லாக ரகுராம் மாப்பிள்ளையாட்டே ஏற்றுக்கக்கூடாது, அந்த அளவுக்கு ஒரு சதி பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தனா கையில் கதிர் எதையோ எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டா. அந்த செயின் எதுன்னு நோங்க எடுத்து அந்த செயினை பார்க்குறாங்க. அந்த செயினில் சிவரஞ்சனி இருக்காங்க. இதை பார்த்தோன்னா அப்போது சிவரஞ்சனி அத்தையோட பையன் நீதானா கதிர்? நீ இதை மறைச்சி வச்சுட்டு இருக்க, உன்னை விடமாட்டேன்டா, இந்த உண்மையை எங்கள் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் நான் தெரியப்படுத்தணும் அப்படின்னு தனா நினைக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்த கதிர்கிட்ட கேட்டுகிட்டே தெரியப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம புவனேஸ்வரி கதிர் ஆஃபீஸுக்கு போகிற நேரம் அவரோட வண்டியை ஒரு 2 நபர்களை பேசி வச்சு மோதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோத சாக்கில் கதிர் சுருண்டு கீழே கிடக்கணும். அவனுக்கு பைக்கில் இந்த பொருளை வச்சுருங்க, அவனை கொஞ்ச நேரத்தில் அதிகாரியை சுற்றி புட்டி இவன் தான் காரணம் அப்படின்னு பிடிச்சிட்டு போனோம் அப்படின்னு ஒரு பொருளை தூக்கி கொடுக்குறாங்க. அந்த வேலையை கச்சிதமாக அவங்க பண்ணுறாங்க. நம்ம கதிரோட பைக்கில் மோதுறாங்க. கதிர் சுருண்டு விழுறாரு. புவனேஸ்வரி கொடுக்க பொட்டலத்தை தூக்கி
கதிரோட பைக்கில் தூக்கி அனுப்பி விடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கதிருக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அதே நேரத்தில் அதிகாரியை சுற்றி வளைச்சி நிற்கவும் சாக்காராரு. என்ன என்ன எதுக்காக சுற்றி வளைக்கிறீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம், ஒன்று தானே கார் வண்டியில் பைக்கில் இந்த பொருள் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், யார் இதை வச்சாங்கன்னே தெரியாது. ஆனால் என்னை வர வழியில் யாரோ மோதுனாங்க, அவங்க தான் இதை செய்திருக்கணும். என்னடா கலர் கலராக வந்து சொல்லுறியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கதிரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் மாயா வந்து கேட்குறாங்க. மாயா கிட்ட நடந்ததெல்லாம் நம்ம கதிர் சொல்ல, எனக்கு புரிஞ்சு போச்சு, இது புவனேஸ்வரியின் சதிதான். இதை எப்படி நான் உன்னை மீட்டு கொண்டு வருவேன்னு பாரு அப்படின்னு வந்து மாயா ஒரு திட்டத்தை போட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தனாவுக்கு வந்து கதிர் வந்து இப்படி இருக்கிறது வந்து தெரிய வருது. ஓடி போகிறாங்க. டேய், நீ வந்து என்னோட அத்தை பையனி உண்மை தெரிஞ்சு சந்தோஷப்பட்டேன், அதுக்கடையில் இப்படி ஆயிட்டு அப்படி சொன்னார். என்னதான் நான் சொல்கிறேன், ஆமாம் நீ மறைச்சி பார்த்துட்டு இருக்க, அந்த செயினில் இருக்க சிவரஞ்சினி அத்தையோட ஃபோட்டோவாக பார்த்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லு நேரம். அட பாவி, நீ வந்து சொல்லிடாத மாமாவுக்கு நான் யார், வந்து ஒழுங்காக சம்பாதிச்சு உன்னை காப்பாற்றிக்கிடுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். அதுக்காக நான் கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்த முதல்ல சொல்லக்கூடாது. நீ ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கணும், சொந்தமாக சுயகாலில் நிற்கணும், அதுக்கு பிறகு இதை சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படி ஒரு சதியை சிக்க வைக்கிறது யார், வேறு யாராக இருக்கும், புவனேஸ்வரி தான் அப்படின்னு வந்து மாயா வந்து தனா கூட சேர்ந்து நம்ம கதிரை வந்து மீட்கிறாங்கன்னே சொல்லலாங்க.